கிறிஸ்து என்ற பேழைக்குள் வந்திருக்கிற நீங்கள் காக்கப்படுவீர்கள். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் வெள்ளியினால மீட்கப்படல, பொன்னுனால மீட்கப்படல, பரிசுத்த மகா பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லா விதமான காரியங்களையும் அவர் சிலுவையிலே மாற்றி போட்டார். சத்ருவுக்கு தோல்வி, உங்களுக்கு வெற்றி. சத்ருவுக்கு தலைகுனிவு, உங்களுக்கு தலை உயர்வு. உங்களுக்கு மகிமை, உங்களுக்கு மேன்மை. ஏனா கிறிஸ்து உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடியினால ஹல்லேலூயா, அந்த வெற்றிக்குரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டும். கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஓ, என்னை மீட்பதற்காய் மரித்தார், என்னை உயர்த்துவதற்காய் மரித்தார், என்னுடைய சரீரத்திலே சுகத்தை தருவதற்காய், ஜீவனை தருவதற்காய், ஆரோக்கியத்தை தருவதற்காய். ஓ, அவர் மரித்தபடியினாலே நான் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்க இணையத்தில் எங்களோடு இணைந்திருந்தாலும் உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால வெளிப்படுவதாக. அப்பா, நீர் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தகுந்த நேரத்தில் நீர் அனுப்பி எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஜீவனுக்குள்ளே நீர் நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இந்த மாலை வேளையிலும் தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜீவனின் வல்லமை பாய்வதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இது மாதத்தின் முதலாம் இந்த வருஷத்துல 3 மாதத்தை முடித்து இந்த ஏப்ரல் மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். ஸோ கர்த்தர் இந்த மாதத்துலேயும் நமக்கு என்ன சொல்கிறாருன்றதை கேட்கலான்றது எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் பார்க்கும்பொழுது தெய்வ பலன், அதாவது தெய்வ பலனை குறித்து கர்த்தர் காட்டினார். ஆனால் தெய்வ பலன் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது ரோமர் 1:16 சொல்லுகிறது, சுவிசேஷம் தெய்வ பலனாக இருக்கிறது. வாசிப்போம். ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது தெய்வ பலனாய் இருக்கிறது. திரும்ப ஒரு வாட்டி என்டர் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அது கிறிஸ்துவின் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தெய்வ பலனாய் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் தெய்வ பலனாய் இருக்கிறது. உங்களுடைய தெய்வ பலன் எங்க இருக்குது? சுவிசேஷத்துல இருக்குது. கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்து முடித்தார், உங்களுக்காக என்னென்னலாம் அவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிகிறது. அது உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அது உங்களுடைய சுகத்துக்கு ஏதுவாக இருக்கிறது, உங்களுடைய பலத்துக்கு ஏதுவாக இருக்கிறது, உங்களுடைய மீட்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அது தெய்வ பலனாய் இருக்கிறது. இந்த மாதம் தெய்வ பலனை காண்கிற மாதமாய் இருக்கிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. தெய்வ பலன் வெளிப்படுகிற மாதமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். பாருங்க, 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது. பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமா இருக்குதா? கெட்டு போறவங்களுக்கு. ஆனா அவனுக்கு எது பைத்தியமா இருக்குதோ அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வைத்தியமா இருக்குது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. சில நேரத்தில் நீங்க வேலை ஸ்தலத்துல கிறிஸ்துவை குறித்து நீங்க பேசினா சொல்லுவாங்க, அது எப்படிங்க கடவுள் வந்து மனுஷனா வந்தாரு? கடவுள்னா எப்படி மனுஷனா வர முடியும்? அப்படி மனுஷனா வந்து மரிக்க முடியுமா? மரிச்சு உயிரோடு திரும்ப எழும்ப முடியுமா? அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அவங்களுக்கு அதெல்லாம் எப்படி இருக்குது? பைத்தியக்காரத்தனமா இருக்குது.
ஆனா நமக்கு அதை கேட்கும் பொழுதே ஒரு ஜீவன் பாய்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஓ, என்னை மீட்பதற்காய் மரித்தார், என்னை உயர்த்துவதற்காய் மரித்தார், என்னுடைய சரீரத்திலே சுகத்தை தருவதற்காய், ஜீவனை தருவதற்காய், ஆரோக்கியத்தை தருவதற்காய், ஓ, அவர் மரித்தபடியினாலே நான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அதை கேட்கும் பொழுதே ஒரு தேவ பலன் வருது. சோ இந்த கிறிஸ்துவை குறித்த, சிலுவையை குறித்த உபதேசம் அவங்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்குது. நமக்கு வைத்தியமா இருக்குது. அதுதான் மருந்து. அதுதான் நமக்கு நம்புகிற நமக்கு தெய்வ பலன் வருகிறது. இந்த சிலுவையை பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குது. ஒன்னு முடியுது, ஒன்னு துவங்குது. எப்படி? சிலுவையில 2 நடக்குது. ஒன்னு முடியுது, இன்னொன்னு துவங்குது. அங்க என்னென்னலாம் முடியுது பாருங்களேன். யோவான் 19:30 சொல்கிறது, இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில் இருக்கும் பொழுது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இட் இஸ் finished அப்படின்னு அங்க சொன்னார். அப்போ ஒரு காரியம் என்ன ஆகுது? சிலுவையில முடியுது. சொல்லுங்க, ஒரு பாதி சிலுவையில் என்ன ஆகுது? முடியுது. சில விஷயங்கள் சிலுவையிலே முடிகிறது. ஆனா உயிர்த்தெழுதலின் போது சில விஷயங்கள் ஆரம்பிக்குது. ஒரு சில விஷயங்கள் முடிகிறது, ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. அங்க என்ன முடிந்தது? என் சாபம் முடிந்தது, என்னுடைய நோய் முடிந்தது, என்னுடைய வியாதி முடிந்தது, என்னுடைய தரித்திரம் முடிந்தது, என்னுடைய பாவம் முடிந்தது. ஓ, எனக்கு மேலாய் இருந்த இருளின் ஆளுமை முடிந்தது. அப்போ உங்க ஒரு சில விஷயங்கள் அங்க முடிந்துச்சு பாருங்க. நீங்க முடிய மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற காரியம் முடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சத்ருவால உங்களை முடிக்க முடியாது, ஆனா உங்களை நினைத்த சாபம், உங்களை முடிக்க நினைத்த பாவம், உங்களை முடிக்க நினைத்த தரித்திரம், உங்களை முடிக்க நினைத்த சூழ்நிலை எல்லாம் சிலுவையிலே முடிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாசத்துல சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்தெந்த காரியங்களோ, எந்த குருட்டாட்டத்தின் வல்லமையோ இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல முடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சில விஷயங்கள் முடிக்கப்படுகிறது, சில விஷயங்கள் துவங்கப்படுகிறது. புதிய காரியங்கள், புதிய துவக்கம் உண்டாகிறது. அங்க பார்க்கிறோம், பேழையில ஆதியாகமம் 7:11 நிறைய மாண்டு போனனர், அழிந்தனர் அப்படின்னு வருது. அவன் அங்க பேழையில இருக்கும் பொழுது மிருக ஜீவன்கள் என்னென்னலாம் நிறைய ஒரு மாண்டு போனது. அங்க எதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பலவீனமான காரியங்கள், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாத காரியங்கள் எல்லாம் மாண்டு போனது. எதெல்லாம் ஒரு சீர்கேடான விதைகள் எல்லாம் அந்த இடத்துல சீரழிந்தது. ஆனால் சில காரியங்கள் அங்கே தப்புவிக்கப்பட்டது, அங்க காக்கப்பட்டது. 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23 பார்த்தீங்கன்னா அங்க ஒரு புதிய ஆரம்பமாகிறது நோவாவின் குடும்பத்திற்கு. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துகளையும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமான. நோவாவோ அவனுடைய பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. பாருங்க, நோவாவும் அவனோடே கூட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. அந்த கிறிஸ்து என்கிற பேழைக்குள் வந்திருக்கிற நீங்கள், கிறிஸ்து என்ற பேழைக்குள் வந்திருக்கிற உங்களுடைய குடும்பம்
இயேசுவின் நாமத்தினால காக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த பேழை யாருங்க? அந்த பேழை கிறிஸ்து. அதற்குள்ளே இருந்த பேழையில் இருந்த எல்லாரும் காக்கப்பட்டார்கள். அப்போ இந்த மாதத்துல சொல்லியிருக்கலாம், இது உலகத்துல இது அழிவாய் உண்டாகுங்க, இப்படி வந்தா இப்படிதான் ஆகும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கிறிஸ்து என்ற பேழைக்குள் வந்திருக்கிற நீங்கள் காக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் காக்கப்படுகின்றன. அதே மாதிரி நம்ம யாத்ராகம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. அந்த இரத்தத்தை பார்த்த உடனே என்ன ஆகுது? எல்லாம் பாஸ் ஓவர். இரத்தத்தின் அடையாளம் இருக்கும் பொழுது எந்த அழிவும் உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாசம் எப்படி இருக்கும்? எந்த அழிவும் உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஏன்னா உங்கள் மேலே அந்த இரத்தத்தின் அடையாளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என் மேல இரத்தத்தின் அடையாளம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. எந்த அழிவும், எந்த சாபமும், எந்த நோயும் என்னை பலவீனப்படுத்த முடியாது. எந்த வாதையும் எனக்குள்ளே வராது, என் குடும்பத்துக்குள்ளே வராது. ஏனால் கிறிஸ்துவான பேழைக்குள்ளே நான் இருக்கிறபடியினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்க நான் காக்கப்படுவேன். என் குடும்பம் காக்கப்படும். ஹல்லேலூயா. எந்த தீமையும் வராதிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாமே பாஸ் ஓவர். அந்த பார்த்த உடனே கடந்து போ. இந்த மாசம் சொல்றேன், உங்களை பார்த்த உடனே நோய் எல்லாம் கடந்து போயிடும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அம்புகள் எல்லாம் கடந்து போகும். I will pass over. சொல்லுங்க எல்லாரும், பாஸ் ஓவர். எந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராய் வருகிறதோ அது உங்களை பார்த்தா விலகி ஓடும். பாஸ் ஓவர். நோய் பாஸ் ஓவர், சாபம் பாஸ் ஓவர், தரித்திரம் பாஸ் ஓவர். ஏன்னா இயேசுவினுடைய அடையாளமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சோ அந்த இரத்தம் வரும் பொழுது, நம்ம மேல இருக்கும் பொழுது, அதை நீங்க உணரும் பொழுது அது ஒரு எதிர்ப்பு சக்தியாய் மாறுகிறது. தீமைக்கு எதிர்ப்பு சக்தி, நன்மைக்கு ஈர்ப்பு சக்தி. எப்படின்னா, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரையோட வேலை என்னங்க? நோயை சாகடிக்கும், மனுஷனுக்கு பலத்தை கொடுக்கணும். அப்படிதானே சொல்றாங்க. மாத்திரையோட வேலை என்னவா இருக்கணும்? நோய்க்கு மரணம், மனிதனுக்கு ஜீவன். சோ நீங்க அந்த கிறிஸ்துவுடைய இரத்தத்துல எப்படி இருக்குன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த மேக்னெட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நார்த் போல் ரெண்டுத்தையும் வச்சா என்ன ஆகும்? ஒட்டாது, ரிப்பல் ஆகும். அதே சவுத் போலும் நார்த் போலும் வச்சா ஒட்டும். நீங்கெல்லாம் ஒரு மேக்னெட் மாதிரி. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சாபம், தரித்திரம், எல்லா தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத செலவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரிப்பல் ஆகி போகுது. ஆமென். ஆனா உங்களுக்கு முறையாய் வர வேண்டிய காரியங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களோட கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், அதெல்லாம் உங்களை நோக்கி வரும். ஹல்லேலூயா. பாருங்க, 400 வருஷமா இவங்க எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. 400 வருஷமா அந்த பிடியில, சத்ருவின் பிடியில, பார்வோனின் பிடியில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே நாள்ல எல்லாம் மாறுது பாருங்க. யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. அவங்க ஒரே நைட்ல என்ன நடக்குதுன்னா, ஒரே ராத்திரியில மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலிருந்து வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். 36 கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில்
தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் தயவின் மாதமாய் இருக்கிறபடினால உங்களுக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கிற மாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அது வரவே இல்லைங்க. 400 வருஷமா கூலின்றது பேச்சே கிடையாது. ஆனா அங்கே ஒன்று நடக்கிறது. பார்வோனை அந்த இரத்தம் விரட்டுகிறது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அது வரவழைக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்து மக்களுக்கு இருள் இருக்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் வெளிச்சமா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கீதம் 105:37 பாப்போம் பாருங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்க, அந்த இரத்தம் வரும் பொழுது சில காரியங்கள் மாற்றப்படுகிறது. இவங்கள மாதிரி ஒரு தரித்திரனே இல்லாம இருந்தாங்க. ஆனா அந்த இரத்தத்தின் வல்லமை வரும் பொழுது அவர்களைப் போல செல்வந்தர்கள் அங்கு யாரும் இல்லை. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நீங்க மோசஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அதுல அந்த கடல் கடியில தூக்கிட்டு போவாங்க எல்லாரையும் பார்த்திருக்கீங்களா? வயசானவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? படம் பார்த்தது இல்லையா? ஓகே, போய் பாருங்க. இல்லைனா அதுல என்ன பண்ணுவாங்க? மோசஸ் படத்துல எல்லாரையும் வயசானவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போவாங்க. அது தூக்கிட்டுலாம் போக தேவையில்லை. ஏன்னா அவங்க கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ இரத்தம் பாருங்க, அந்த பார்வோனுக்கு மரணத்தையும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஜீவனையும் கொண்டு வருகிறது. அப்போ அந்த சிலுவையை குறித்த உபதேசம், கிறிஸ்து எனக்கா என்னென்ன சிலுவையில செய்தாருன்னு நீங்க பார்க்கும் பொழுது அது 2 காரியங்களை செய்கிறது. பகைவனுக்கு மரணம், விசுவாசிக்கிற எனக்கு ஜீவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, அந்த செங்கடல் சம்பவம் நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 15:4 அங்க பாத்தீங்கன்னா செங்கடல் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகளும் சிவந்திர சமுத்திரத்திலே அவிழ்ந்து போனார்கள். அப்ப பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடல்ல என்ன ஆயிடுச்சு? அவிழ்ந்து போனார்கள். ஆனா அதே செங்கடல்ல தான் யார் நடந்தா? இஸ்ரவேல் ஜனங்கள். உங்களுக்கு வருகிறது ஒரு தெய்வீக வழி, அவர்களுக்கு அங்க மரண அடி. எத்தனை பேருக்கு புரியுது? சோ சிலுவையில 2 காரியம் நடக்குது. எதிரிக்கு தோல்வி, உங்களுக்கு வெற்றி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா செங்கடல் அதுவே ஒரு இரத்தத்திற்கு அடையாளமான பெயர் தான், ரெட் சி. இயேசுனுடைய இரத்தத்திலே கலந்திருக்கிற நீங்கள், இயேசுடைய இரத்தத்திலே கலந்திருக்கிற உங்களுடைய குடும்பம், ஹல்லேலூயா. ஓ, உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ எதிராய் வருகிற ரதங்கள், எதிராய் வருகிற பார்வோன்கள் அவிழ்ந்து போடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். ஏசாயால வாசிக்கிறோம், 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். பாருங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை நம்புகிற மக்கள், விசுவாசிக்கிற மக்கள், அதை கனப்படுத்துகிற மக்கள், மருத்துவ அறிக்கைகளை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்தை உயர்த்துகிற மக்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர்கள் எந்தெந்த இடத்துல நீங்க வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன சொல்றார்? கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். அப்ப 2 விஷயம் நடக்குது. கல்வாரியில
உங்களுக்கு சந்தோஷம், உங்க எதிரிக்கு என்னது? வெட்கம். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். இப்ப இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதமாய் இருக்கிறது. எனக்கு எதிராய் எழுந்த சேனைகள், எனக்கு எதிராய் எழுந்த சூழ்நிலைகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காஸ்பல்ல நீங்க பாத்தீங்கன்னாலே 2 செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்தி. லூக்கால வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 10. எல்லாரும் அது கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் வாசிப்போம் யூசுவலா. இது எப்போ தேவதூதன் எப்போ வருவாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார், கிறிஸ்துமஸ் மந்த்ல. தேவதூதன் என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதன் லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ கிறிஸ்து வருகிறது மிகுந்த சந்தோஷமா இருக்குது. இது ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம், இன்னொரு கூட்டத்துக்கு வேற மாதிரி இருக்குது இந்த செய்தி. அதே பாருங்க லூக்கா, இது மத்தேயு 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அப்போ ஒரு இடத்துல எப்படி இருக்கு? மிகுந்த சந்தோஷம், இன்னொரு இடத்துல வேதனை. நான் சொல்றேன், சத்ருவுக்கு வேதனை, உங்களுக்கு ஆனந்த களிப்பு. சத்ருவுக்கு தோல்வி, உங்களுக்கு வெற்றி. சத்ருவுக்கு தலை குனிவு, உங்களுக்கு தலை உயர்வு. உங்களுக்கு மகிமை, உங்களுக்கு மேன்மை. ஏனா கிறிஸ்து உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடியினால, ஹல்லேலூயா, அந்த வெற்றிக்குரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதே லூக்கா 8:28 பார்ப்போம். பாருங்க, அவர் உங்களுக்கு காட்டுற முகம் வேற, உங்க எதிரிக்கு காட்டுற முகம் வேற. சத்ருவுக்கு எப்படி காட்டுறாரு பாருங்க. அவன் இயேசுவை கண்ட பொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். பாருங்க, இயேசுவை கண்டபோது அவன் அவருக்கு முன்பாக விழுந்து. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற அரண்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், அந்த இயேசு என்ற நாமத்தை நீங்க அறிக்கை செய்து விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அத்தனையும் உங்கள் முன்பாக விழும். ஹல்லேலூயா. அவர் சொல்றான், என்னை வேதனைப்படுத்தாதீர்கள். பாருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுடைய சத்ருவுக்கு வேதனை. அப்போ 2 நடக்குது கல்வாரியில. என்ன நடக்குது? உங்களுக்கு சாதகம், சத்ருவுக்கு பாதகம். உங்களுக்கு அவர் காட்டுற முகம் வேற, சத்ருவுக்கு காட்டுகிற முகம் வேற. பாருங்க, ஏசாயா 66:14 பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களிடத்தில் கரமும் அவனிடத்திலே சினமும். பாருங்க, நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற நீங்கள், கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற நீங்கள், ஹல்லேலூயா, மகிழ்விக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா இப்படி சொல்ல மாட்டீங்க. திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்துவை நம்பி இருக்கிற நீங்கள், உங்களுடைய இருதயம் சோர்ந்து போவதில்லை. இந்த மாதத்தில நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி?
எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். எப்படி அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. உங்க கண்ணுக்கு வருதா அந்த படம்? ஏதோ சேர் போடுறதுனால போன சர்வீஸ்ல சேரை போட்டேன், இப்ப மாடெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. யோசிக்கிறீங்களா? பாருங்க, பசும் புல்லை போல. இந்த ஒரு செழிப்பான இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அப்போ உங்களுடைய எலும்புகள்லாம் பலவீனம் என்று இனி சொல்வதில்லை. அந்த எலும்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பலன் படுகிறது. ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொருடைய சரீரமும், ஒவ்வொருடைய அங்கமும் இயேசுவின் நாமத்தினால அந்த பசும் புல்லை போல அது செழிக்கும். ஹல்லேலூயா! இது செழிக்கின்ற மாதம். பாருங்க, எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் அவருடைய கரம், பாருங்க, உங்களிடத்துல அவருடைய கரம், அவருடைய சத்துருக்கள் இடத்திலே அவருடைய சினம். ஹல்லேலூயா! ஓ, சத்ரு, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய சினம் வெளிப்படுகிற மாதம். அவர் உங்கள் மேல் கரத்தை வைக்கிறார். சத்ரு வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் அவமாக்குகிறார். உங்களுக்கு எதிராய் ஒரு பெரிய பார்வோனை போல ஒரு சேனை இருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல நீங்க சொல்ல முடியும், நான் ஹல்லேலூயா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல ஹல்லேலூயா செழிக்கும். அவருடைய கரம் என் மேல, தலை மேல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல, கர்த்தருடைய கரம் என்னுடைய குடும்பத்தின் மேல, கர்த்தருடைய கரம் என்னுடைய பிள்ளைகள் மேல, கர்த்தருடைய கரம் என்னுடைய ஊழியத்தின் மேல, கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது, கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாக்கிறது, கர்த்தருடைய கரம் எனக்கு ஜீவனா இருக்கிறது. ஓ, சத்ருவுக்கு அது கேடாய் முடிகிறது. ஹல்லேலூயா! பாருங்க, எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 2:16, எபேசியர் 2:16, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினாலே கொன்று. அல்லேலூயா! உங்களுக்கு எதிராய் இருக்கிற பகையான நோய், பகையாய் இருக்கிற சாபங்கள், பகையாய் இருக்கிற கேடுகள், பகையாய் இருக்கிற கண்ணி வெடிகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே கொன்று போட்டார். அல்லேலூயா! அவனுக்கு மரணம், உங்களுக்கு ஜீவன். அல்லேலூயா! ஜீவனின் வல்லமை பாய்வதாக, ஜீவனின் வல்லமை வெளிப்படுவதாக. ஓ, ஹல்லேலூயா! மரணத்தின் எதிரி இயேசு. ஹல்லேலூயா! ஓ, உங்கள் மேல மரணம் கிடையாது, எதிரிக்கு மரணம், உங்களுக்கு ஜீவன். ஹல்லேலூயா! எந்த நோயோ, எந்த சாபமோ, எந்த தரித்திரமோ, எந்த பாவமோ உங்களை ஆட்கொள்வது இல்லை. ஏனா அவர் சிலுவையிலே உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து அந்த பகையை சிலுவையினாலே கொன்று போட்டார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, அப்போ பகை எல்லாம் கொன்று போட்டார். எபிரேயர் 2:14 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. பாருங்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதுக்குங்க அப்படி பண்ணாரு? மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இப்படி ஆனார். ஹல்லேலூயா! மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானனை அவருடைய மரணத்தை மூலமாய் அவர் அழித்து போட்டார். ஹல்லேலூயா! அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் அந்த மரணத்தின் தன்மையை நீங்க உணர்றீங்களோ, உங்களுடைய குடும்பத்துல உணர்றீங்களோ, அந்த இடத்துலலாம் நீங்க சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அவர் வந்தார். ஹல்லேலூயா! சொல்லுங்க, அவர் வந்ததே எனக்கு ஜீவன் தர, அவர் வந்ததே என்னை பாதுகாக்க, அவர் வந்ததே என்னை உயர்த்த, அவர் மரித்தது அந்த மரணத்தின் பிடியிலிருந்து என்னை தப்புவித்து, ஓ ஹல்லேலூயா, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்த செய்கைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஓ நான் விவரிப்பேன். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் மரிப்பதல்ல, அவர் மரிச்சு நானும் மரிச்சா அதுல என்னங்க அவருக்கு உயர்வு? அவர் மரித்தார் நான் வாழ. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஜீவனை தந்தார் நான் வாழ. ஓ, நான் அவருக்காக வாழ, அவருக்காக ஊழியம் செய்ய, அவருக்காக ஓட, அவரை போல நான் நடந்து காட்ட அவர் எனக்காய் மரித்தபடினால நான் அவரோட கூட உயிரோடு எழும்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு இதுல பாருங்க, 1 யோவான் 3:8, பிசாசானவனுடைய பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப எதுக்குங்க தேவன் வந்தாரு? அழிக்கிறதுக்கு. யார் அழிக்க? நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க, யார் அழிக்க? பிசாசானவன. மதம் சில நேரத்துல நீங்க அழிஞ்சு போயிருவீங்கன்றீங்க, உங்களை அழிக்க இல்லைங்க. யார் அழிக்க? பிசாசுனுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. பிசாசுனுடைய கிரியைகள், அது எப்படிப்பட்ட கிரியையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு கண்ணியின் தந்திரமா இருந்தாலும் சரி, எல்லாவித கண்ணி வெடிகளுக்கும் எல்லாவித கண்ணிகளுக்கும் உங்களை தப்புவித்து பாழாகிற கொள்ளை நோய்க்கும். ஹல்லேலூயா. ஓ, வல பக்கத்துல அங்க இவ்வளவு பேர் விழுந்திருக்கலாம், மற்றவங்க சொல்லலாம் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, உனக்கும் இப்படிதான் நடக்கும்னு. ஆனா நான் சொல்றேன், பிசாசானுடைய கிரியைகளை அவர் அழிக்கும்படி ஹல்லேலூயா தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சொல்லுங்க, தேவனுடைய குமாரன் எனக்காக வெளிப்பட்டார். எல்லாவுடைய கிரியைகளையும், ஓ, சத்ருவின் கிரியைகள், பாழாக்கும் கொள்ளை நோய்கள், தரித்திரத்துக்கும் சாபத்துக்கும் பாவத்துக்கும், ஹல்லேலூயா, எல்லா விதமான அக்கிரமத்துக்கும் என்னை விளக்கி காக்கும்படியாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அவர் அழிக்கிற செயலை அங்க பண்றாரு. இப்ப கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? அழிக்கிறதுக்கு வந்தாரு. யார் அழிக்க? பிசாசானவனை, சத்ருவை. இப்போ இன்னொரு மத்தேயு 10:34 சொல்லுது, சமாதானத்தை அல்ல, பூமியின் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். அப்ப இந்த பட்டயம் யாருக்கு? பிசாசுக்கு. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? இந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டீங்க. இந்த பட்டயம் யாருக்குன்னு சொல்லுங்க. இந்த பட்டயம் பிசாசானவனின் கிரியைகளுக்கு. ஹல்லேலூயா. ஓ, அவர் சமாதானத்தை உங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கு பட்டயத்தையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து வந்ததுல 2 நோக்கம் இருக்கு. அந்த கல்வாரியில அவர் செய்ததற்கு 2 நோக்கம் இருக்கு. உங்களுக்கு ஜீவனையும், உங்களுக்கு விரோதமாய் சத்ரு கொண்டு வருகிற எல்லா விதமான காரியங்கள், எல்லா விதமான சூழ்ச்சிகள், எல்லா விதமான கண்ணி வெடிகளுக்கும் உங்களை தப்புவிக்கிற தேவன் உங்களை இந்த மாலை வேளையில ஹல்லேலூயா உங்களை தப்புவித்து உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு முடிவு ஏற்படுகிறது. அதனால்தான் எபேசியர்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், முன்பு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்ப சொல்லுங்க, நான் முந்தி மரித்து போயிருந்தேன், முந்தி பலவீனத்துல இருந்தேன், முந்தி சாபத்துல இருந்தேன், முந்தி தரித்திரத்துல இருந்தேன், நோயில இருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்தின் வல்லமை உங்க தலை முதல் பாதம் வரை, ஓ, அது ஓடுகிறது. சொல்லுங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு புதிய துவக்கம் எனக்காக உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது இம்மன்னமாய், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லுங்க, புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ 2 விஷயம் நடக்குதா? தெரியுதா? இப்போ எல்லா வசனத்திலும் என்ன நடக்குது? 2 விஷயம் நடக்குது. ஒன்னு ஜீவன்
பலன், சுகம், ஆரோக்கியம். இன்னொரு இடத்துல அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் பட்சித்து போடுகிறார். அப்ப இங்க என்ன நடக்குது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கானா சொல்லுங்க? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின பழைய காரியங்கள், எல்லா கன்னி வெடிகள், எல்லா விதமான சாபங்கள் எல்லாம் ஒளிந்து போன. கடந்த கால வறுமை, கடந்த கால நோய், கடந்த கால தோல்விகள் எல்லாமே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன சொல்லலாம். இது உங்களுடைய கேட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன கேட்பாரு? நீங்க எதாக்காவது போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மாக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்பாரு. இந்த குடும்பத்துல அப்படியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா விட மாட்டாரு. உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது இருந்துச்சா? ஏன் அவங்களையும் ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வராரா? என்ன சொல்ல வர்றாரு அவரு? உங்க அப்பாக்கு இருந்தா உனக்கும் வரணும். நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா வேற, எங்க அப்பா பரம தகப்பன். ஹல்லேலூயா. எங்க அப்பா தான் இந்த உலகத்துல எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க? கடவுள்னு கும்பிடுறாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க உங்க அப்பாவை தான் இந்த உலகமே கடவுள் நம்புது? அது தெரியுமா உங்களுக்கு? இந்த அடிக்கடி சொல்ற கதை தான். இதுல நிறைய படம் எடுத்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஒரு ராஜா இருப்பாரு. அவருக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்? 2 குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தைய வில்ல என்ன பண்ணிடுவான்? என்னங்க அப்படியே முழிக்கிறீங்க? தூக்கிட்டு போயிடுவான். வெரி குட் மணி. அப்போ ஒரு குழந்தை எங்க வளரும்? ராஜா மாதிரி வளரும். ஏன்னா அது எங்க வளருது? அரண்மனையில வளருது. இன்னொரு குழந்தை எங்க இருக்கும்? போக்கிரி ராஜா மாதிரி இருக்கும். இப்ப சில பேருக்கு புரியும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். அப்போ இது எங்க வளரும்? குப்பத்து ராஜா மாதிரி வளரும். அப்புறம் இன்டர்வல் போடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் சொல்லுவாரு, ஏய் நீ யாரு தெரியுமா? உங்க அப்பா யாரு தெரியுமான்னு உடனே ஒரு பிளாஷ்பேக் போடுவாங்க. அப்போ இவன் என்ன நினைப்பான்? ஆஹா, நான் குப்பத்திற்கு ஆளு கிடையாதா? நான் ராஜா வீட்டு பரம்பரையா? அப்புறம் என்ன ஆவாரு? இவர் போய் ராஜா போல சேருவார். சேர்ந்து ராஜாவா மாறிடுவார். கதை சொன்னாலும் அப்படியே போறீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி படம் வரலையா? அப்ப எடுத்துடலாமா? ஹிட்டாயிரும் போலே. அப்போ அவனுக்கு அடையாளம் தெரியாதனால எங்க போயிட்டான்? அவன் எங்கேயோ ஒரு குப்பத்தில் போயிட்டு என்னென்ன பண்றதுனே தெரியாம. ஆனா கடைசியில் சொல்றாங்க, நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீ ராஜா வீட்டு பிள்ளை. அதை தான் நான் இந்த மாலை வேளையில சொல்றேன். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் வெள்ளியினால மீட்கப்படல, பொண்ணுனால மீட்கப்படல, பரிசுத்த மகா பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் இடத்துல தெய்வீக ரத்தம் ஓடுதுங்க. அப்ப தெய்வீக ரத்தம் ஓடும்போது மருத்துவர்களால் சொல்ல முடியாது இது உங்க அப்பாவுக்கு இருந்தது அதனால உனக்கும் வருது. நீங்க சொல்லலாம், என்னுடைய பரம தகப்பனுக்கு நோயோ சாபமோ எந்த விதமான ஆக்கினைக்குரிய காரியங்களோ இல்ல. அவருடைய தெய்வீக ரத்தம் என்னிலே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. நீங்க ஞானஸ்தானம் நடக்கும்போது ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள். இதே பாருங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனமா பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதையும் அறியாமல் இருக்கிறீர்களே. இப்ப கல்வாரியில கிறிஸ்துவோடு கூட சிலர் மரித்தார்கள். யாருன்னு தெரியுமா? யாருங்க மரிச்சா? குற்றவாளிகள். எத்தனை குற்றவாளிகள்? 2 பேர். வேற நாம் எல்லாரும் மரித்திருக்கிறோம். பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க, ஈஸ்டர் அவருக்கு மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்குமே ஈஸ்டர் தான். அன்னைக்கு அவர் உயிரோடு எழும்பும் போது யாரும் உயிரோடு எழுந்தா? நீங்களும். அவர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கும் குட் ஃப்ரைடே தான். நீங்களும் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோட கூட எழுப்பப்பட்டப்பட்டீர்கள். அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டது உண்மைனா அவருடைய ஜீவன்ல, அவருடைய உயிர்த்தெழுதல்ல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் மத்தியில இருக்கிறது. உயிர்த்தெழுதலின் சாயலில இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. வெறும் சாயல் இல்லைங்க, உயிர்த்தெழுதலின் சாயல். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் சாயல். அப்போ உயிர்த்தெழுதலின் சாயல்ல கிறிஸ்துவுக்கு ஏதாவது மரணம் இருந்துச்சா? எப்படி இருந்தாரு? உயிரோடு எழும்பினாரு. உயிரோடு எழுந்த பின் அவர் இடத்துல ஒரு பலவீனம் இருந்துச்சா? ஒரு சோர்வீனம் இருந்துச்சா? அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உறுப்புகள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதலால் எந்த மரணமோ, எந்த சாபமோ, எந்த தரித்திரமோ, எந்த வறுமையோ என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறான். இப்போ இந்த புதிய மனுஷன் எதில் சேர்க்கப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல. அடுத்த வசனம் பாருங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ உங்களை எந்த சாபமும் பிடித்து வைப்பதில்லை, எந்த பார்வோனும் உங்களை பிடித்து வைப்பதில்லை, எந்த அக்கிரமமும் உங்களை பிடித்து வைப்பதில்லை, எந்த பாவமும் உங்களை பிடித்து வைப்பதில்லை, எந்த தரித்திரமும் உங்களை பிடித்து வைப்பது இல்லை. ஏனால் நீங்கள் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விடுதலையாக்கப்பட்டீங்கன்னா இப்படியா இருப்பீங்க? ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்ல வேணாமா? நான் கிறிஸ்துனுடைய ஜீவனுடைய சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கொலேசியர் 2:12 தான் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் இங்க ரோமர்லயும் அதே வசனங்கள் இருக்குது. நம்ம திரும்ப போவோம் கொலேசியருக்கு. பாருங்க, ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். பாருங்க, இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க, அவரோட கூட எழும்பி இருக்கிறீங்க. சொல்லுங்க, நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் எழுப்பப்பட்டு இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நீங்க அந்த தரித்திரத்துல எந்த சூழ்நிலையிலே நீங்க உட்கார்ந்து போவது கிடையாது. அது அப்படியே முடிவது கிடையாது. நீங்க அதிலிருந்து எழும்பி வருகிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேத இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்த. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லா அக்கிரமமும் மன்னிக்கப்பட்டது, எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது. எதனால? நான் அவரோட கூட உயிர்ப்பித்திருக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்களேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா விதமான சத்துருவின் ஆட்டத்தையும், ஹல்லேலூயா, நமக்கு விரோதமாய் கையெழுத்து யாரு போட்டிருந்தாலும் சரி, என்ன காரியம் செய்திருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அதை நடுவில் இராதபடி எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. எதிரடையா இருக்கிற எல்லாவற்றையும், நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் அவர், அது இருந்த கையெழுத்த கூட, சில அக்ரிமெண்ட்லாம் எப்படி போடுறாங்க? பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு? அக்ரிமெண்ட் போடுறாருல, எல்லாத்தையும் பிரசிடென்ஷியல் ஆர்டர். அது போட்டா என்ன அர்த்தம்? அதுதான் சட்டம். சரியா? சில நேரத்தை உங்களுக்கு விரோதமா யாராவது போட்டிருப்பாங்க. ஆனா சொல்றாரு, நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா விதமான காரியங்களையும் அவர் சிலுவையிலே மாற்றி போட்டார். அடுத்த வசனம் பாருங்களேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வெற்றி என்பதே உங்களுடைய தலையெழுத்து. சொல்லுங்க, வெற்றி தான் என்னுடைய தலையெழுத்து, ஆசீர்வாதம் என்னுடைய தலையெழுத்து. ஏன்னா நான் அவருடைய உயிர் தெழுந்தல் ஜீவனிலே சேர்க்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கல்வாரியில என்ன பார்க்கிறோம்? ரெண்டு நடக்குது. ஒன்னு அடக்கம் ஏற்பட்டு, இன்னொன்னு என்னாச்சு? உயிர் தெழுதல். ஒரு இடத்துல மரணம் வருகிறது, இன்னொரு இடத்துல ஜீவன் வருகிறது. உங்களுடைய எதிரிக்கு, உங்களுடைய சத்துருவுக்கு, உங்களுடைய நோய்க்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு எல்லாம் அங்கே முடிக்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதியவைகளாய் மாற்றப்பட்டது, ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டீர்கள். அதனாலதான் இயேசு சொல்றாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மத்தேயு 28:18 வாசிக்கிறோம், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் போடுங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்போ அவர் சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு மாத்திரம் கிடையாது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்ன சொன்னாரு? நான் செய்தவைகளையும் செய்வான், அது காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களோடு இருக்கிறேன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு உடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென். பார்க்கிறோம், ஆபேலோட ரத்தம் சில காரியத்தை பேசுது. ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசியிருக்கும்? நல்லா இருப்பா அப்படின்னு அவன் சகோதரன் நல்லா இருன்னு பேசியிருக்குமா? என்ன பேசியிருக்கோம்? ஆபேல்னு ஒருத்தர் இருந்தா, அது தெரியுமா? ஓகே, அப்போ அது வரைக்கும் பரவாயில்ல.
ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசியிருக்குங்க? மரணத்தை, சாபத்தை, பழியை, எல்லாவற்றையும் பேசியிருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கல்வாரியின் ரத்தம் உங்களுக்கு நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காய் அது செயலாற்றிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் புஸ்தகத்துல சத்ரு ஒரு நாளை நிர்ணயிக்கிறான். மொர்தெகாய் என்ன பண்றான்? ஒரு நாளை நிர்ணயித்து அன்னைக்கு எல்லா யூதர்களையும் ஆமோன் நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கதை கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படி கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன். இல்லை, நான் தப்பா தான் சொல்லிட்டேன். ஆமான் என்ன பண்ணா? எல்லாருக்கும், யூதர்களுக்கெல்லாம் விரோதமாய் ஒரு திட்டம் பண்ணு மொர்தெகாயை கொல்லும்படியாய் அங்க என்ன பண்றான்? ஒரு பிளான் பண்றான், ஒரு தூக்கு மேடையை இது பண்றான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவன் எந்த தூக்கு மேடையை ஆயத்த பண்ணி வைத்தானோ அதே தூக்கு மேடையில ஆமோனுக்கே மரணம் உண்டாகிறது. உங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த இடம்லாம் பிளான் பண்ணி சத்துரு செயல்பட்டாலும் அதே பிளான்ல அவன் வீழ்த்தப்படுவான். ஆமென். பாருங்க, அந்த நாள் எதிரி குறிச்சு வைத்தான், இது மரணத்தின் நாள், இந்த குடும்பத்திற்கு இனி ஒண்ணும் கிடையாது, இனி எல்லாமே முடிந்தது என்று சொல்லி ஒரு நாளை நிர்ணயம் பண்ணா. ஆனா அதே நாளை கர்த்தர் மகிமையான நாளாய் மாற்றினார். பாருங்க, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16-17, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சியும், களிப்பும், கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்துல இயேசுவினுடைய இரத்தத்தின் நிமித்தம் இவ்விதமாய் உங்களுடைய குடும்பத்துல வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாகிறது. எத்தனை பேர் கேட்டுக்கீங்கன்னு தெரியல, திரும்பவும் சொல்றேன். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்துல வெளிச்சம் வரும் பொழுது இருளின் அதிகாரத்துக்கு இடம் கிடையாது. வெளிச்சத்தின் தன்மை அந்த இடத்தை ஆட்கொள்ளும். மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகிற மாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு மோசமான நாளை ஆக்கணும்னு பார்த்தான். ஆனா கர்த்தர் அந்த நாளையே எப்படி ஆக்கிட்டார்? வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, சந்தோஷம், சமாதானம் உண்டாகிற நாட்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் கூட அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியையும் களிப்பும் விருந்தும் கொண்டாட்டமும் நல்ல நாளாய் இருந்தது. எப்படி? எந்த நாளுங்க? எந்த ஒரு மரணத்தின் நாளாய் இருக்க வேண்டியதோ, எந்த ஒரு சாபமாய் முடிய வேண்டியதோ, ஆனா அதையே எப்படி ஆக்கினார் கர்த்தர்? மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து உண்டும் கொண்டாட்டமும் நல்ல நாளுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் நல்ல நாட்களாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தப்புவித்து உங்களை மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாட்டும் நல்ல நாளுமாய் இருந்தது. பாருங்க, யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்குள்ளே பிடித்தது. பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு வேலை ஸ்தலத்துக்கு வரும்போது, இவனா கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், உங்களை பார்த்தாலே தெரியும். ஆமென். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 9ஆம் அதிகாரம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சந்தோஷமாகவும்
அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. இந்த மாதம் இந்த எஸ்தர் 9:21 இயேசுவின் நாமத்தினால பலிப்பதாக. ஹல்லேலூயா. பாருங்க, யூதர் தங்கள் பகைங்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல். நம்ம ஆங்கில இதுல பார்த்தது என்னது? இளைப்பாறுதலை குறித்து தான் நம்ம பார்த்தோம். பகைஞருக்கு நீங்களாக்கி. எல்லாரும் சொல்லுங்க, பகைஞர்களுக்கு நீங்களாக்கி. சொல்லுங்க, பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இளைப்பாறுதல் அடைந்து நான் சுகமாய் தங்கி ஹல்லேலூயா ஜீவனோடு வாழ்ந்து என்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு பலவீனமும் இனி நான் காண்பது இல்லை. ஏன்னா என்னுடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும், என்னுடைய பலவீனம் பலனாய் மாறும், என்னுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிற மாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன், 28 போடுங்க. 9:28. இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளின் நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் உடனாக நியமித்துக் கொண்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, எந்த மாதத்தை குறித்து அவங்கள மறிக்க வைக்கணும்னு பார்த்தானோ அதே மாதத்தை ஒரு கொண்டாட்டமாய் மாற்றி போட்டார். இந்த பூரீம்ன்ற பண்டிகை இன்று வரையிலும் யூதர்கள் ஆசரிக்கிறாங்க. தெரியுமா, அவங்க அந்த ஒவ்வொரு வாட்டி ஆசரிக்கும் பொழுதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் என்னுடைய தலைமுறையை காப்பாற்றினார், கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்தார், கர்த்தர் எல்லாவற்று கேடுகளிலிருந்தும் என்னை தப்புவித்து என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விட்டு ஹல்லேலூயா என்னை பாதுகாத்து என்னை மறைத்து என்னை உயர்த்தி என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பூரீமின் மாதத்தை போல இந்த மாதம் இயேசுவின் நாமத்தினால நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. துக்க நாட்கள் அல்ல, சுகத்தின் நாட்கள், பலத்தின் நாட்கள். உங்களுடைய கை பலவீனமா இருக்கலாம், ஆனா இந்த நேரத்தில் நீங்க சொல்ல முடியும், என்னுடைய பலன் இயேசுவா இருக்கிறபடியினால என்னுடைய கைகள் செயலாற்றப்பட வேண்டும். அதில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் என்னுடைய சரீரத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது. என்னுடைய கால்கள் தவறி போக முடியாது. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்வாரியின் இரத்தம் 2 காரியங்களை செய்கிறது. உங்களுக்கு பாதுகாப்பு, சத்ருவுக்கு அழிவு. உங்களுக்கு ஜீவன், சத்ருவுக்கு மரணம். உங்களுக்கு நன்மை, சத்ருவுக்கு தீமை. ஓ, தீமையை நினைத்த விதைத்த மக்கள் மத்தியிலே யோசேப்பு சொல்றான், நீங்க தீமையை வைத்தீங்க, ஆனா கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் இந்த மாதத்துல கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார், நன்மையாய் மாற்றுகிறார், நன்மையாய் மாற்றுகிறார். ஓ, உங்களை அணைத்து பாதுகாத்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய தலைமுறையை அவருக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஜீவனுள்ள சரீரத்தில், ஓ ஜீவனுள்ள உயிர் தெழுதல்ல எங்களை நீங்க இணைத்திருக்கிறீங்கப்பா. ஓ
நாங்க இனி பலவீனன் என்று சொல்வதில்லை, பலவான். பலவான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஹல்லேலூயா புது சிருஷ்டியா இருக்கிறான்னு பார்த்தோம். நாங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறோம், புது பலத்தோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காய் அப்பா, நீர் எல்லா சாபத்தையும் நீர் கல்வாரியிலே மேற்கொண்டபடியினாலே நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டோம். நீர் எங்களுக்காய் வனாந்தரத்திலே சென்றபடியினால நாங்கள் ஆசீர்வாதமாய் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல இருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காய் உம்முடைய தழும்புகளை நீர் ஏற்றுக்கொண்டபடினால எங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படுகிறது. நீர் சிலுவையில மரித்தபடினால ஜீவனின் வல்லமை எங்களிலே பாய்கிறது. அந்த பூரீம் மாதத்தை போல தகப்பனே, இந்த மாதத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த மாதத்துல நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும், சுகமும் ஜீவனும் இவர்கள் மேலே பாயட்டும். ஆரோக்கியமும் செழிப்பும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையும் உயர்வும் இவர்களை காத்து கொள்ளட்டும். தயவும் பரிபூரணமும் இவர்கள் மேலே அப்பா வந்து அப்படியே விழுவதாக. குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய தலைமுறைகள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கப்படுகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரியின் ரத்தம், உம்முடைய கல்வாரியின் செயல் 2 காரியங்களை செய்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனையும் சத்துருவுக்கு மரணத்தையும் கொடுத்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.